பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் ஏதாவது கேட்டால் அவங்க ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. திருமறையில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ரோமர் 14:12 பாருங்கள், நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணுமாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய எஜமானனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறோம், அல்லது ஆசிரியருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறோம், அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறோம். இந்த கணக்கெல்லாம் சாதாரண கணக்குங்க. ஆனால் இதை காட்டிலும் ஒரு மிக முக்கிய கணக்கு ஒருத்தட்ட ஒப்புவிக்கணுமா, அது எதை குறித்து? நம்மை குறித்து என்று வேதம் சொல்கிறது. இப்போ பணத்தை குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறோம். ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கணக்கு சொல்கிறோம். 500 கொடுத்தாங்கன்னா 500 கணக்கு ஒப்புவிக்கிறோம். 1000 கொடுத்தா 1000 கணக்கு ஒப்புவிக்கிறோம். ஆனால் திருமறை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்தனை பேருங்க ஆயத்தமாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்டால் நான் என் கணக்கை சரியாக சொல்வதற்கு நான் ஆயத்தமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோட பார்வையில் நான் சரியாக இருக்கிறேன்னா? அவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாதுங்க. நம்ம பெற்றோர்கிட்ட மறைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மறைக்கலாம், ஆசிரியர்கிட்ட மறைக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகிட்ட மறைக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம படைச்ச ஆண்டவர்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாதுங்க. இந்த ஒரு சிந்தனை நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். அதனால் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அந்த ஒரு எண்ணம் எப்போவுமே மனசில் இருக்கணுங்க. இந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எப்பவுமே தப்பு செய்ய மாட்டேங்க. இந்த ஒரு சிந்தனை நம்ம வளர்த்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் எங்களை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற சிந்தையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரையும் எடுத்து போடும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சிந்தை எங்களுக்குள் இருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.